இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்கள் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். மனவிற்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்ப பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழிதுணைய வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசையோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1062வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கு நீய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் எளியோர் குரல் விஸ்வநாத தாசன் ஐயா அவர்கள். எளிய மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கான முயற்சிகளை மதுரை மாவட்டம் முழுவதும் எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர். திருக்குறள் வளர்ச்சி பட்டறை வாயிலாக திருக்குறளின் வீரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தும் அன்பர் இவர். ஆம், சாலையோர வயோதிக பெருமக்களுக்கு மனித நேயத்துடன் வாரம் தோறும் உணவு படைக்கும் நல்லுள்ளத்தாராகவும் பயணித்து வருகின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். எளிய மக்களின் குரலாக, எளிய மக்களின் குரலை கேட்கும் வரம் பெற்றவராக வலம் வருகின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். செழுமையான கருத்துக்களை எளிமையான வகையில் நம்மிடையே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை எடுத்து வரக்கூடிய அன்புள்ளம் நிறைந்தவர்களுள் அன்பு ஐயாவும் ஒருவர். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அன்பு சகோதரர் அவர்களை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவும். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அடிச்சுவடாக்குவோம். நன்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரித்திரம் படைப்போம் இந்த தளத்திலே இன்றைய தினம் 1062வது நாட்களாக வாசிப்பை நேசிப்போம் என்ற இந்த பகுதியிலே சில செய்திகளை தருவதற்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் என்ற இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும்
இதை மிகவும் அருமையாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், ஒரு தரமான ஒருங்கிணைப்பாளர் நெறியாளராக இருக்கின்ற கற்பவள்ளி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாருடைய கவிதை உலகத்தை நோக்கி வினவுகிறார். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே, இளவையிலே, மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணல் நீரோ, பெரும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் களவினை போர் புதைந்தெழுந்தே போனதனால் அணுமோர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ, காலமென்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதையில் என்றால், சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதையில் என்றால், ஓலை பொய்யாமோ, இதை சொல்லோடு சேர்ப்பாரோ, காண்பவெல்லாம் மறையும் என்றால், காண்பவெல்லாம் மறையும் என்றால், மறைந்ததெல்லாம் காண்பம் ஒன்றோ, வீண்படு பொய்யிலே நித்தம் விதி தொடர்ந்திடுமோ, காண்பதுவே உறுதி கண்டோ, காண்பதல்லால் உறுதி இல்லை, காண்பது சக்தியாம், இந்த காட்சி நித்தியமா, காண்பது சத்தியாம், இந்த காட்சி நித்தியமா. அழகான இந்த பாரதியாரின் கவிதையோட அன்னை தமிழை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனுடைய இன்பத் தமிழ், தமிழுக்கும் அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதன்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேர், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்து தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வயிறுக்கின் வால், தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் உளமிக்க உளமுற்ற தீ என்று அன்னை தமிழை பாவேந்தருடைய கவிதை வரிகளால் காண்கிறோம். நாம் விருந்தும் மருந்தும் என்ற தலைப்பினிலே இன்றைய தினம் ஐயன் திருவள்ளுவருடைய விருந்தோம்பல் மற்றும் மருந்து என்ற இரு அதிகாரங்களை பற்றி, விருந்தை பற்றியும் தெரியும், மருந்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இவ்வளவு நுணுக்கங்கள் ஐயன் திருவள்ளுவர் 10 குறட்பாக்களிலே மிக அழகாக நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார். மேம்போக்காக பார்ப்பதை விட அதை ஆழ்ந்து படித்து சிந்தித்தார் நமக்குள்ளே இருக்கும் அறிவை மேம்படுத்தலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த 2 அதிகாரங்களையும் இன்று நான் எனக்கு தெரிந்த வகையில் சில செய்திகளை சொல்லி விரிவாக சொல்லலாம் என்று இருக்கிறேன். நேற்றைய தினம் மதுரையில் உள்ள ஒரு கல்லூரியிலே தமிழ்துறை துவக்க விழா
ஏனென்றால் இப்பொழுதுதான் கல்லூரிகள் துவங்கி ஆரம்பிக்கின்றன. அதற்காக ஒரு 500 மாணவர்கள் கொண்ட பெரிய அரங்கத்திலே நண்பரை ஒருவரை துவக்கி வைக்க அழைத்திருந்தார்கள். அதற்கு நான் சென்றிருந்தேன். அந்த மாணவர்களின் மனநிலை என்ன? எவ்வாறு ஒரு பேசிக் கொண்டிருப்பவர் 72 வயதான தமிழ் ஆசிரியர். பல மேடைகளிலே ஏறி மிகவும் அழகாக பாரதிதாசன், பாரதியார், ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் அனைத்தையும் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறார். அதில் நான் கண்டவற்றை இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் பெண்களில் 75% பெண் குழந்தைகள் மிக அழகாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் 60% அ அ மாணாக்கர்கள் ஆண் மக்கள் சரியாக கேட்கவில்லை. ஏன் இந்த தமிழுக்கு வந்த சோதனையா என்று ஏம்புகிற போது, அவர்கள் பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எல்லாம் ஆ ஆ இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதவியல் மாணவர்கள் அப்படின்னு. இதுல ஒரு பாதி மாணாக்கர்கள் தான் தமிழ் எடுத்து படித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அனைவருமே +2 என்ற தகுதி வரும் வரையிலும் தமிழைத்தான் படிக்கிறார்கள். சொல்லப்போனா முதல் வகுப்பிலிருந்தே கூட 12 வகுப்பு வரை படிக்கிறார்கள். ஏன் இந்த ஆர்வம் அவர்களிடம் இல்லை என்பதை நோக்கும்போது பல சிந்தனைகள். அப்ப அவர்கள் இன்னும் கீழ்நிலையிலேயே அதிகம் தமிழை கற்றிருக்க வேண்டும், தெளிவாக கற்றிருக்க வேண்டும் என்று தான் அப்போது எனக்கு தோன்றியது. அந்த விழா முடிந்தவுடனே அந்த நண்பருடன் நானும் இன்னொரு நண்பரும் போயிருந்தோம். போன உடனே 12 மணி முடிந்து விட்டது. ஏன்னா கல்லூரிகள்லாம் நேரம் குறித்து ஏன்னா மணி அடித்து விடுவார்கள். அதற்கு மேல் நம்ம இருக்க முடியாது. அப்ப அந்த 2 மணி நேரம் நடந்த நிகழ்வு முடிந்தவுடன் அங்கேயே கேண்டீன் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டார்கள். கல்லூரி முதல்வரை நாங்கள் சந்தித்து அவருடன் ஒரு 20 நிமிடங்கள் அலாவுகிறோம். 12 மணி முடிந்து விட்டது. அந்த துறை தலைவர், தமிழ் துறை தலைவர், அவசியம் நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அருகில் உள்ள டெம்பிள் சிட்டி என்ற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் எங்களை 3 பேரும் 4 பேருமா உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டோம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவங்களுக்கு அவ்வளவு தூரம் நம்மளை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிகழ்ச்சி முடிஞ்சிச்சா, ரைட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த விருந்தோம்பல் இருக்கு பாத்தீங்களா, கூடவே அவங்க அந்த அந்த உணவகத்தில இருந்து அருந்தி எங்களை வழி அனுப்பி விடுவது. இதுதான் தமிழனுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். அடுத்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? விருந்தினரை எப்படி வரவேற்பது? எப்படி வரவேற்கிறது? வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி வரவேற்கிறது? முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. நமது அகநானூறிலே நமது பண்டைய இலக்கியங்களிலே 95 மலர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது, மனங்கள் இருக்கிறது, அழகு இருக்கிறது. இந்த 95 மலர்களிலே ஐயன் திருவள்ளுவர் அனிச்ச மலரை இங்கே கொண்டு நமக்கெல்லாம் கொடுக்கிறார். அப்படி என்ன இந்த அனிச்ச மலர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது இத மோந்து பார்த்த அளவிலே தொட்டு பார்க்க கூட வேண்டியதில்லை. மோந்து பார்த்த வளையில அப்படி வாடி விடுமா. அவ்வளவு தூரம் சென்சிட்டிவான ஒரு மலர் அப்படிங்கிறது. இதத்தான் ஆங்கிலத்திலே ஸ்கார்லெட்
பிம்பர்மல் அப்படிங்கிற ஏழையின் வானிலை மானி, புவர் மேன்ஸ் பாரோமீட்டர். மேலை நாடுகள் எல்லாம் சூரியன் மறையும் போதும் மழை வருவதற்கு முன்பாகவும் இந்த மலர்கள் வந்து தங்களை மூடிக்கொள்கின்றன என்று ஒரு செய்தி இருக்கிறது. இந்த அனிச்ச மலரை பற்றி ஐயன் திருவள்ளுவர் காமத்துப்பாலிலே 3 குறட்பாட்டிலே சொல்கிறார். நலம் புனைந்துரைத்தல், நலம் புனைந்துரைத்தல் 1111வது திருக்குறளிலே நன்னீரை வாழி அனிச்சமே, நன்னீரை வாழி அனிச்சமே மென்னீரில் யாம் வீழ்பவள். தன் தலைவி அனிச்ச மலரை விட மெல்லிய தன்மை அவள். என் தலைவி அனிச்ச மலரை விட மெல்லிய தன்மை உள்ளவள். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரில் யாம் வீழ்பவள். அடுத்ததாக 1115வது அதே அதிகாரத்துல அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால், அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்லப்படா பறை. இவள் அனிச்ச மலரை காம்பு களையாது சூடிக்கொண்டவள். இவள் அனிச்ச மலரை காம்பு களையாது சூடிக்கொண்டவள். ஆகவே அதன் சுமை தாங்காமல் இவள் இடை ஒடிந்து போகுமோ, அதன் சுமை தாங்காமல் இவள் இடை ஒடிந்து போகுமே என்று தலைவன் தலைமகனை புகழ்ந்து பேசுவதாக கூறுகிறார். அடுத்ததாக 1120வது திருக்குறளை சொல்றாரு. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். என்னுடைய தலைவியினுடைய பாதங்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு மென்மைங்கிறத சொல்றாரு பாருங்க. அனிச்ச மலரும் அன்னத்தின் இறகும் அன்னத்தின் தூவியும் இவள் பாதங்களை நெருஞ்சி முள் போல துன்புறுத்தும். அதுவே மிக மென்மையான அனிச்சப்பூவும் அன்னத்தினுடைய இறகும் மிகவும் மென்மையானது. அத வந்து என்னுடைய தலைவிக்கு நெருஞ்சிப்பு போல குத்துது, அவ்வளவு மென்மையானவள் என்று மிகவும் அழகாக கூறுகிறது. அதத்தான் இங்க என்ன சொல்றாரு, அனிச்சப்பூ நுகர்ந்தவுடன் வாடிவிடும். போல வரும் விருந்தினர்களை முகம் மாறு தம் முகம் பார்க்கலாம். கேட்டுக்குள்ள வர்றாரு, வரும்போது நம்ம என்ன எப்படி வரவேற்கணுமா, வாங்க அப்படின்னு சிரித்த முகத்துடன் வரவேற்கணும். லேச முகம் வாடுனா கூட அவங்க வந்து வரமாட்டாங்க, திரும்பி போயிடுவாங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தரக்கூடிய திருக்குறள் தான் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்று அருமையாக ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்ததாக நம்மளாம் நினைக்கிறோம், யார வரவேற்கணும், நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் யாரு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான், அங்கிட்டு தன் மனைவியினுடைய அண்ணன் தம்பி அம்மா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய உறவினர் இவங்களைத்தான் வரவேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடையாது. அதை விட உயர்வானதாக நம்மள அறியாதவர்கள், நாம் அறியாதவர்கள் வந்தால் வரவேற்க வேண்டுமா அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு நீங்க முதல்ல வரவேற்கணும். எப்படி, நாம எதுக்காக வீட்டுல ஒரு குடும்பத்துல இருக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல இருந்து பொருள்கள் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வைக்கிறதுனா காத்தும் வைக்கிறோம் இல்லையா? எதுக்கு எதுக்கு இந்த பொருளை சேர்த்து வைக்கிறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவுவதற்கு. வருகிற விருந்தினர் எதுக்காக வேண்டி வருவாங்க, வந்தா நம்ம வந்து அன்போட உபசரிக்கிறோம். ஐயா முதல்ல வந்தவொன்னு தண்ணி குடிக்கிறது, தண்ணிய மோந்து கொடுக்கறத நம்ம பழக்கம். அதுக்குன்னே ஒரு செம்பு வச்சிருப்பாங்க நம்ம நம்ம வீடுகள்ல பழங்காலத்துல.
அப்ப தண்ணி குடுக்கணும். வேற அடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். இது நம்மளுடைய தமிழனுடைய கலாச்சாரம். எனக்கு நினைவு தெரிந்து எனது அம்மா பெத்த அம்மா, அம்மாச்சின்னு சொல்லுவோம். அவங்க வீட்டுல அவங்களுக்கு என் என்னுடைய அம்மாச்சிக்கு 9 குழந்தைகள். அதுல 2 பையங்க, 7 பெண் குழந்தைகள். இது ஒரு பெரிய குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துல அவங்களோட சொந்தக்காரங்க, அம்மாச்சியோட சொந்தக்காரங்க, ஐயாவுடைய சொந்தக்காரங்கலாம் வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. அதனால அவங்க எப்போதுமே ஒல தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கிறோம்ல. ஒரு திருமண விழா வீடுகள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஒரு நம்ம பத்திரிக்கைய கணக்கு பண்ணி, இத்தன சாப்பாட்டுக்கு ஏத்த மாரி அரிசி பொங்கி வச்சுருவாங்க. காய்கறிகளும் செஞ்சு வச்சுருவாங்க. அப்பளம் ஒரு பாதி தான் பொரிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா காஞ்சு போயிரும். சீக்கிரமா குளிர் காஞ்சு போயிருங்கன்னா கொஞ்சமா தான் வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பிடுற நேரம் 12:45 1 மணிக்கெல்லாம் திடு திடு திருன்னு கூட்டம் வருவாங்க. கல்யாணக்கார வீட்ல. கல்யாணம் காலையில 10 டூ 10:30க்கு அ அ ப 9 டூ 10:30 10:30க்கெல்லாம் முடிஞ்சிரும். ஆனா திடு திருதுன்னு ஏன்னா இது அரசு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கிற ஊழியர்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்றாங்கன்னா, அலுவலகத்திற்கு பெர்மிஷன் வாங்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆபீசர் இருக்கிறார் அப்படிங்கும்போது, அந்த ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு வர முடியாது. அப்ப அந்த சரியான நேரத்துக்கு வரக்கூடியதற்காக என்ன செய்வாங்கன்னா, அப்படியே தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வந்தவன அப்படியே சரி நீ ஒரு 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 5 படிய போடுப்பா அப்படின்னு உடனே போட்டு, ஒரு 20 நிமிஷத்துல கொதிச்சு சோறாக்கி வந்துரும். ஏன்னா காய்கறிகளும் தயாரா இருக்கும். இப்ப இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப இ அப்ப எங்க அம்மாச்சி வீட்ல எப்ப வேணாலும் அது வெந்துகிட்டே இருக்கும். சோறு வடிச்சு கொட்டுன மேனிக்கே இருப்பாங்க. அப்ப இந்த மாரி விருந்தோம்பல்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்றது இத ஒரு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு. ஆனா இப்ப அது கூட்டு குடும்பங்கள் இருந்ததுனால, விருந்தோம்பல் மிக அழகாக செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அடுக்குமாடி வீடுகள்ல என்ன நடக்குது? ஒரே வழி ஒரு 5 வாசல் கதவுகள் இருக்கு. அந்த மாரி அடுக்குமாடி வீடுகள் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்று தெரியாத நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல சாதாரண அடுத்தடுத்த வீடுகள்ல இருக்கிறோம். காலனி வீடுகள்ல இருந்தாலும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் யார் என்று தெரியாதவன் திடீர்னு ஒரு 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 அஞ்சல் துறையில இருந்து ஒரு ஊழியர் கேட்டா கூட, அவர் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரா பக்கத்து வீட்டுக்காரன்னு கேட்டா கூட, நமக்கு சொல்லத் தெரியாது. எங்க வெளிய போயிருக்காரா? எத்தன நாளா வீடு அடைச்சு கிடக்கு. அதெல்லாம் கூட நம்ம சொல்லத் தெரியாது. ஏன்னா, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற அ நம்ம பணிச்சுமையின் காரணமாகவும், அடுத்தவங்கள பத்தி தெரிந்து கொள்ள வேண்டாம் என்ற நினைப்பு இருப்பதாலும் தான் இந்த மாரியெல்லாம் இருக்கிறோம். இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு." இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் அது என்ன சொல்றாருன்னா, இருந்தோம்பி வாழ்வதெல்லாம். இல் இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைனா உதவின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொருள் வேளாண்மைன்னா உதவி செய்யணும். அப்பாடு மட்டுமில்ல, நீங்க ஏதோ ஏதோ மனக்கசப்புல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்கணும். இப்ப யாரும் கேட்கறது இல்ல. அது அப்ப இந்த வேளாண்மைய இங்கேயே ஆரம்பிக்கிறார். ஈகை குணத்த இங்கேயே ஆரம்பிக்கிறார். எங்க? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டார். என்ன குடும்பம்? குடும்பம்னா யாரு? இல்வாழ்க்கையில சொல்றார்ல. அதிகாரம் 5ல இல்வாழ்க்கையில இவரு யாரு? இவரு குடும்பஸ்தன்னா யாரு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 11 பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறார். இவரு குடும்பஸ்தர், அதாவது இல்லறத்தான்.
இல்லறவியல்ல வந்து 20 அதிகாரங்களை கொடுக்கிறார். துறவரத்துல 13 அதிகாரம் தான் கொடுக்கிறார். உலகத்திலே சிறந்தவன் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா துறவரத்தான் விட இல்லறத்தான் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும். 3 பேர் யாரு? பிள்ளைகள், பெற்றோர், உறவினர். இந்த மூவருக்கும் துணை நிக்கிறவன் தான் இல்லறத்தான். இவங்க 3 பேர் மட்டும்தான். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான். துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தார். அது யார் யார்? துறந்தாரு துறவியர், வறுமைப்பட்டவர், இறந்து போனவர். இறந்து போனவர் இவங்களுக்கெல்லாம் யாரு இல்லறத்தான் தான் உதவி பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவுதானா? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இறந்து தென் திசையில் வாழ்பவர், தேவர்கள், விருந்தினர், சுற்றத்தார் தான். இந்த 5 பேருக்கும் தான் தவறாம செய்து வருவோம் தான் இல்லறம். இப்ப எல்லாருக்கும் ஒரு வினா வரும். நமக்கே இல்ல, இதுல வேற உதவி பண்ணணுமா? அதுக்கு என்ன சொல்றாரு? நீ வந்து ஒருத்தன் வந்து விருந்தினர் வந்துட்டான், வெளியில உட்கார வச்சு பெஞ்சு போட்டு உட்கார்ந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சு. அவர் பசி பொறுக்க மாட்டாராம். உள்ள வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் பேச போவார். இது சிறந்ததா? ஐயன் திருவள்ளுவர் சாட்டேடி கொடுக்கிறார். சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. விருந்தினர் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ வந்து உனக்கு அது சாவா மருந்து கிடைச்சாலும் சரி, சாவை தராத மருந்தா இருந்தாலும் அத போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல் வேலை வந்து என்ன செய்யணும்? நீ வந்து விருந்தினரை வந்து உபசரிக்கணும் அப்படின்னு மிக அழகாக அறிவுறுத்து கூறுகிறார். விருந்து புறத்ததா தான் உண்டல். தான் மட்டும் உள்ள போய் சாப்பிட்டு வராதப்பா, விருந்தினர் வெளியே உட்கார வச்சுட்டு அவா மருந்து எனினும் இந்த பாற்றன்று. இதுல ஒரு நமக்கெல்லாம் தெரியும், நமது அவ்வை பாட்டி அதியமான்ட்ட இருந்தாங்க. பெரிய மூதறிஞர் இல்லையா? தமிழை வளர்க்க ஔவையார் மேற்கொண்ட நோக்கங்கள்லாம் அதிகம். போற தடவைலாம் எல்லாரும் அவங்க சொல்லாத விஷயங்களே கிடையாது. இப்ப இந்த அதியமானுக்கு குதிரை மலை தொடர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு. அது வந்து சாவா மருந்தம். தான் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? இதை வந்து அவ்வை பாட்டிக்கு கொடுத்தாங்கன்னா நம்மள வந்து வளர்ப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்துல அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதத்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாவா மருந்துன்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக நீ வந்து வர விருந்தினர்களை வந்து உபசரிக்கிற. இங்க சொல்றாரு அகன மருந்து முகன மருந்து. அகம்னா என்ன, முகம்னா என்ன? மனசுல இருந்து மகிழ்ச்சியா இருந்து சொல்றது அகன மருந்து. முகன மருந்துன்னா இனிய முகத்தோடு வரவேற்று. ரெண்டும் இருக்கணுங்கிற. அது மனத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சியோட அந்த முகமும் மலரணும். அகன மருந்து முகன மருந்து
நல்விரும்பு ஓம்புவான். அந்த இல்லறத்துல அகனமர்ந்து முகனமர்ந்து அந்த நல் விருந்த போற்றி அந்த விருந்தினரை போற்றி பாதுகாத்தார்னா அவருக்கு திருமகள், அவர் வீட்டுல யார் திருமகள் மகிழ்ந்து குடியிருப்பாங்க, வந்துட்டு போக மாட்டான். இந்த திருமகள் இருக்காங்களே அவங்க வந்துட்டு போயிட மாட்டாங்க, குடியிருப்பால் அப்படின்னு மிக அழகாக. வீட்டுல சீதேவி வரணுமா என்னங்கிற நீயே முடிவு பண்ணிக்கப்பா, வாங்கன்னு முகம் மலர்ச்சியோட மனதுல ஒன்றி கூப்பிட்டாத்த அது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா மோப்பக்குழி மனுச்சம் இல்லையா, அவங்களுக்கே தெளிவா தெரியும். சரி, நான் அது நிறைய இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொடுத்து செஞ்சேன்னா ஏன் வீடு கெட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஐயன் திருவள்ளுவர் ஒவ்வொரு திருக்குறளுமே கேள்வியும் கேட்பார், பதிலும் சொல்லுவாரு. நீ கேள்வி கேட்டு அடுத்தவன்ட்ட போய் பதில் கேட்க கூடாது, நானே சொல்றேன்னு சொல்லுவார் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பால்படுதல் இன்று. அந்த வீட்டுல துன்பமே வராதுங்கிற, வறுமையே வராது, இதனால கெட்டு போக மாட்டான். விருந்தினரை தினந்தோறும் அழைச்சு அவங்களுக்கு மரியாதையோட அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்யக்கூடியவங்க வீட்டுல வறுமையே வராது அப்படிங்கிறாரு. அடுத்ததா சொல்றாரு, எப்படி அவங்களுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் சாப்பிட்டு மீதத்தை கொடுக்க கூடாதாம். அவங்க சாப்பிட்டது போக மீன் இருக்கு பாத்தீங்களா, அத நீ சாப்பிட்டினா உன் விளை நிலத்துல விதை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அது உனக்கு விதையே விடும் விடும் விதையே உள்ள விழுந்து உனக்கு நிறைய விளை நிலங்கள்லாம் பயிர்களாகும். அதனால நீ மிஞ்சியவற்றை சாப்பிடாத, முதல்ல அவங்களுக்கு கொடுத்து உதவு. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, விதையெல்லாம் தேவையே இல்லைங்கிற, விதை இடுதல் தேவையில்லை. விருந்து ஓம்பி மிக்சில் மிசைவான், விருந்து ஓம்புனதுக்கு பிறகு மீதம் இருக்கிறத சாப்பிடு. சரிங்க, இவருக்கு என்ன 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 நம்ம எல்லாம் என்ன பயன் கிடைக்கும் தானே, என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 விருந்து சொல்றாரு. செல்விருந்து, வருவிருந்து, நல்விருந்து. செல்விருந்துன்னா என்ன, என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு உணவு படைச்சு சாப்பிடுங்க அவங்களை அருமையா வரவேற்று அவ போகும்போது போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறோம், அதான் செல்விருந்து. அடுத்து ஒரு விருந்த வரப்போறாங்கிறத எதிர்பார்த்து காத்திருப்பான் பாத்தீங்களா, இவனுக்கு ஒரு நல் விருந்து கிடைக்க போகுதாம். எங்க கிடைக்க போகுது, வறுமையில் வானத்தவருக்கு நல்விருந்து ஆவான் இவன். இதைத்தான் வாழ்க்கையில வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற. இந்த இல்வாழ்க்கையில் வாழக்கூடிய இல்லறத்தானுக்கு எப்படி இருப்பான், வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு மிக அழகாக அந்த இது இல்லறவியில இருக்கிறது. செல்விருந்து, வருவிருந்து, நல்விருந்து, இந்த 3 விருந்தையும் மிக அழகாக சொல்கிறார். நீ வானத்தவருக்கு மறுமையில் கூட நீ நல் விருந்தாவா இருப்பான். சரி, இதனால இன்னும் என்ன நன்மை கிடைக்கும், இதனுடைய நன்மை பயன் மிக அளவுக்கு அதிகமாக இருக்கும். இணை துணைந்து என்பது ஒன்று இல்லை, இணை துணைந்து என்பது ஒன்று இல்லை,
விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை பேணுவதுவே ஒரு யாகம்ங்கிறாரு. இதனால் வரக்கூடிய பலன்கள் அளவிட முடியாது. நீ எப்படி அந்த விருந்தினரை அவங்களை உபசரிக்கிறியோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற வேள்வி பயன். விருந்தினர் விருப்பத்துடன் செய்யும் பயன் தான் வேள்வி பயன் அப்படிங்கிறார். ஏன்னா இதுக்கு அளவு கிடையாது. எப்படி விருந்தினரை எப்படி அவங்களுக்கு உபசரிக்கணும் அளவு கிடையாது. இந்த அளவை தாண்டி நீ அதிகமாக நீ செய்தீங்கன்னா உனக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமான உனக்கு பயன் கிடைக்கும் அப்படிங்கிற. அடுத்து என்ன செய்யற? கட்டாயம் வரவேற்கத்தான் வேணுமா? அப்ப இது எல்லாரும் அந்த வீட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நானும் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யாதவன் யாருன்னு கேட்டா மடமை மடவார்க்கன் உண்டு அப்படிங்கிறது. உடமையில் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. உடமையில் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. மடமைன்னு என்ன? மடமை மூடர். மடவார்க்கன் உண்டு, அறிவில்லாதவன் உண்டென்பார். செல்வம் இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி நம்ம விருந்தோம்பல் பண்ணணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்கிறாரு. அடுத்ததாக, பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர். பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை விரும்பி விருந்தோம்பல் செய்துதான் சிறந்ததாக நினைக்காதவர்கள் சேர்த்து சேர்த்து வச்சிருப்பான், அவனுக்கே தெரியாது. சொத்து சேர்த்து சேர்த்து வச்சிருப்பான். கடைசி எல்லாம் இழந்து தனியா நிற்கும் போது யாருமே வரமாட்டாங்க. நீ இருக்கிற காலங்கள்ல பலருக்கு உதவி செஞ்சிருந்தா தான் அது நீ இறுதி காலத்துல அப்படிப்பட்டவனா, அவங்களும் கஷ்டப்படுறானா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் உதவி செய்வது உரிய நிலை கிடைக்கும். பரிந்து ஓம்பி பற்றற்றோம் என்பர் விருந்து ஓம்பி வேள்விப்படாதவர். இவ்வாறாக விருந்தோம்பலினால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நாம மிகவும் ஆழமாக சிந்தித்து நமக்கெல்லாம் அள்ளித் தருகின்றார். அள்ளி நமக்கு அருமையாக தந்திருக்கிறார் ஐயன் திருவள்ளுவர். நம்ம வீட்டுக்கு திருமகள் வரணும், சீதேவி நம்ம வீட்டுல குடியிருக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? விருந்தோம்பல் பண்ணணும். இதுல நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் அதனுடைய நுணுக்கங்களை இங்கே அழகாக நமக்கு ஐயன் திருவள்ளுவர் காட்டுகிறார். விருந்து பார்த்துட்டோம் இல்லையா? மருந்து பார்க்கணுமா இல்லையா? பார்ப்போமா? அந்த காலங்கள்ல ஐயன் திருவள்ளுவர் இருந்த காலங்கள்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு வரை நாம இயற்கை மருத்துவங்களை தான் பார்த்தோம். இயற்கை மருத்துவங்கள் என்ன? சாதாரணமா நாம சளி பிடிச்சிருக்கா, ரைட்டு ஒரு துளசியை போடு, ஒரு தூதுவளையை போடு, அதை எடுத்து கசக்கி பிடிச்சு ஒரு கொதிக்க வச்ச நீர்ல ஒரு டம்ளர் தொடர்ந்து 2 நாளைக்கு குடிச்சோம்னா இந்த சளி போயிருது, காய்ச்ச போயிருது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு 100, 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாமெல்லாம் இயற்கை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. தலைவலிக்குதா, ஒரு டக்குன்னு ஒரு 2 வேளை அனாசின், சாரிடன் இதெல்லாம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த சூழ்நிலையில ஐயன் திருவள்ளுவர் அதிகாரம் 95 மருந்து என்ற அதிகாரத்துல அழகாக சொல்லு. கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதை பத்தி ஒரு எதுக்கு நாம இந்த 50 நிமிடங்கள் பயன்படுத்துறோம்னா, இதெல்லாம் உங்களுடைய பொன்னான நேரங்கள். காலை எழுந்தவுடன் நம்ம செய்கிற ஒரு ஒரு பக்கத்தை படிக்கணும், ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தை எதுக்கு சரித்திரம் படைப்போம் நிகழ்வுல நம்ம கொடுக்கிறோம்?
நேரம் திரும்ப கிடைக்காது, பொன்னான நேரங்கள். இதுல உங்களுக்கு என்னால முடிந்த சில தகவல்களை கொடுத்தனா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறேன். இதுல மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அப்படி என்னப்பா இந்த மூன்றுனா என்னப்பா அப்படின்னா, வாதம் பித்தம் சிலேட்டுமம், சிலேத்துமம் கபம் அப்படிங்கிறாங்கல்ல. வாதம் பித்தம் சிலேத்துமம், இந்த மூன்றுமே நம்ம உடம்புல சரியான அளவுல இருக்கணும். அது கூடினாலோ குறைந்தாலோ நோய் வரும் அப்படிங்கிறது. அப்ப இந்த நூல் மூன்று, நூலோரி வழிமுதலா எண்ணிய மூன்று. அப்ப நூல்ங்கிறது ஆயுர்வேத நூல்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இருந்திருக்கிற நூல்கள். இதுல மிகினும் கூடினாலும் குறையினும் குறைஞ்சாலும் நோய் தரும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. என்ன அந்த மூன்று பகுதிகள் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உண்ணும் உணவு இருக்குல்ல, அது எதுக்காக சாப்பிடுறோம்? சுவைக்காண்டி சாப்பிடுறோம். அந்த சுவையோட அந்த உணவுல என்ன கிடைக்குது? சத்து பொருள் கிடைக்குது இல்லையா? அளவு. இந்த மூன்று சுவை, சத்து பொருட்கள், அளவு, இந்த மூன்று அளவோட இருக்கணும் அப்படிங்கிறார். இதுல மனம், மொழி, செயல் மூன்றுக்கு ஏத்தது மாதிரி, அதுக்கு ஏத்தது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. மனசால சாப்பிடணும். இது இந்த ரெண்டும், அதாவது நம்ம செயல் இருக்கு பாத்தீங்களா, சும்மா உட்கார்ந்துகிட்டே பொழுதன்னைக்கு தின்னுகிட்டே இருந்தா என்ன நடக்கும்? உடம்பு பெருத்து போய், இப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடுவோம். குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தாயும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு குறைபாடு நம்மள்ட்ட இருக்கிறது. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா, நம்ம எத்தனை பாக்கெட் சாப்பிடுறோம்னே நமக்கே தெரியாது. அதனால என்ன செய்யும்? நோய்கள் நமக்கு அதிகமாகும். குழந்தைகளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன செய்வாங்க? அவங்க சாப்பிட்டு கல்யாணமான 2 வருஷத்துல பெருத்து போயிருப்பாங்க. பல பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனாலதான் நாம சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிடும்போது பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும்? வெளியில இருக்கிற காற்று உள்புகுந்து நமக்கு தேவையில்லாத சில வேலைகளை நம்ம குடல் பகுதியில போய் அது பல்ஜாயி உடம்பு பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள், குடல் பெருக்கிறதுனால உடம்பு பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம நம்ம உடம்பே பெரிய பெரிய மருத்துவம். உடம்பு சொல்லி கொடுத்துரும். ஒரு மாதிரி குன்றாடே, அடுத்து காய்ச்சல் வரப்போகுதுப்பா, ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு, காய்ச்சல் வரும். அப்ப ஒரு கால்ல ஒரு இடத்துல கட்டிக்க நெறிக்கட்டும். நீ சாப்பிடுறது தேவையில்லை உனக்கு சாப்பிட்டா வாந்தி வரும். அதிகமா சாப்பிட்டா கீழே மலத்துல இருந்து வெளியே கட கட கடன்னு ஓடும். இது நம்ம உடம்பு சொல்லி காட்டி கொடுத்துரும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு அடுத்து நம்ம செய்வோம். ஐயோ இதெல்லாம் கெட்டு போன உணவு, சாப்பிடக்கூடாது என்ற உணர்வை சொல்லக்கூடியது நம்மளுடைய நாக்கு, வாய், கண்ணு, காது, மூக்கு எல்லாமே உடம்பே வெளியிலேயே சொல்லி காமிச்சு. அதையும் மீறி ஒரு சுயநினைவு இல்லாமலும் கூட, ஏன்னா பல பேரு கல்லுண்டு கூட சாப்பிடுவாங்க. என்னத்தை சாப்பிடணும்னு தெரியாது. ஏதோ ஒண்ணு கொண்டு இந்தாப்பா அவிச்ச முட்டை, மூளை, கறி, அது இதுன்னு கொண்டு என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அந்த அளவுக்கு சுயநினைவு இல்லாமல் தான் அவன் சாப்பிடுறான். அப்ப என்ன நடக்கும்? உடம்பு கெட்டு போகும். உடம்பு கெட்டு போறதுனால இது உடம்புக்கான விதி கிடையாது. எனக்கு தெரிந்த அளவுல
உடம்பு வேற, உயிர் வேற. இந்த உயிர் வந்து பல ஆண்டுகளுக்கு மேல, பல லட்சம் ஆண்டுகளாக ஒவ்வொரு உயிராக பிறந்து புல்லே பல லட்சம் ஆஹ் ஆண்டுகள் நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் புல்லு பூண்டுல இருந்து வந்து கடைசியா மனித பிறப்புல வந்திருக்கிறோம்னு எனக்கு தெரிந்த அளவுல சொல்றேன். அப்ப இந்த மனித பிறப்புல அடுத்து என்ன செய்யறோம்? இன்பம், பொருள், அறம், பொருள், இன்பம், வீடு இல்லையா? இந்த மூன்றையும் நம்ம வந்து அறம், பொருள், இன்பம், அடுத்து வீடுங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. உடம்பு கெட்டு பிடிச்சா என்னது? உயிர் வாழ முடியாதுல்ல. அப்ப நீ வீடு அடையணும் அப்படின்னா இந்த உயிரை பாதுகாக்கணும். கஷ்டப்படுறது பூரா உயிர் தான். உடம்பு என்னத்தை வேணா ஏத்துக்கிறது, ஆனா கஷ்டத்தை பூரா அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உயிர். அதனாலதான் அடுத்து சொல்றாரு, உணவில் கவனம் வேண்டும், சீரணமானது அறிந்து உண்ணுக. அருந்தியது அற்றது போற்றி உண் அப்படிங்கிறது. அருந்தியது முதல்ல சாப்பிட்டுலப்பா உணவு. இந்த உணவு செவிச்சிருச்சான்னு முதல்ல நீ செக் பண்ணியா? எதையோ செக் பண்ற. ஒரு பேப்பர் வருது, அதுல இத்தனை, ஒரு அலுவலகத்துல ஒரு ஃபைல் வைக்க வேணும்னா இதுக்கு இத்தனை செக் பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு ரைட்டு, ஒழுங்கா பின் அடிச்சிருக்கானா, ரெண்டாவது வைக்கிறான், மூன்றாவது இதை வைக்கிறான், கடைசியா முடிவுரை எழுதியிருக்கிறாரா, இதெல்லாம் செக் பண்ணித்தான் ஒரு ஃபைலை நம்ம மேலதிகாரிட்ட அனுப்பி வைப்போம். ஆனா இங்க என்ன, அது மாதிரி முன்ன காலையில சாப்பிட்ட உணவு செரிச்சிருச்சா, நீ டைம் போட்டு சாப்பிடுறதுல அர்த்தம் கிடையாது. காலையில 8, 9 மணிக்கு சாப்பிடணும், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணும், சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிடணும். இது என்ன யாராவது பிளான் போட்டிருக்காங்களா? கிடையாது. இப்ப இருக்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நேரத்துக்கு வேலைக்கு சாப்பிடுறது. எப்படி சாப்பிடணும்? முதலில் உண்ட உணவு நன்றாக செரிச்சு விட்டுதான் தெரிஞ்சிட்டீங்கன்னா அதன் பிறகுதான் உண்ணணும். அப்படி இப்படி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து மருந்துங்கிறது தேவையில்லை. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு. யாக்கைன்னா என்னது? நம்ம உடம்பு. நல்ல சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா? அப்ப இந்த உடம்பை எப்படியெல்லாம் பேணி காக்கணும், இதுக்கு மருந்து தேவையா? இதுக்கு உடம்பு நீ ஒழுங்கா சாப்பிட்டது, முதல்ல சாப்பிட்ட செரிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கண்டா, சாப்பிட்டு நல்ல கப்பு பசிக்குது அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன செய்யும்? அடுத்த உணவு உண்டினா மருந்துங்கிறதே தேவையில்லை. நம்மலாம் பார்த்திருக்கிறோம், 98 வயசு, 100 வயசு, 110 வயசு. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கூட செய்தித்தாளில் படித்தேன். கீழ் திருப்பதியிலிருந்து திருப்பதி மலை மேல ஒரு 112 வயது ஒரு முதுமையான பெண் ஒருவர் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்திருந்தார் என்பதை கேள்விப்படுகிற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன் நம்மால முடியாது? முடியும். ஏன்னா நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்கணும். அதுக்குத்தான் ஐயன் திருவள்ளுவர் தெளிவா சொல்லிட்டேன், மருந்துங்கிறது தேவையில்லைப்பா உனக்கு. உன் உடம்புக்கு தேவையில்லை, உன் உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்ற, உனக்கும் சொல்லலாம் அவரு. இங்கதான் ஒவ்வொரு சொல்லும் வந்து மிகவும் அளந்து ஐயன் திருவள்ளுவர் குறிப்பார். அனாவசியமான வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கவே மாட்டார். பயனில சொல்லாம செய்யவே மாட்டார். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறது. இதுல இப்ப நான் சொன்னேன்ல, உடல்ல நம்ம உடம்பே காட்டி கொடுத்துரும். அப்படி யாக்கை நோய்மை அப்படிங்கிறது. உடம்பு யாக்கை நொய்மை, உடம்பு லேசாக இருக்கு. தேக்கின் தூய்மை, சாப்பிட்ட உணவு வெளி காமிக்கும், ஒரு ஏப்பம் வரும் அப்படின்னு. அந்த ஏப்பத்துல பாத்தீங்கன்னா வீசும் ஸ்மெல், துர்நாற்றம் அடிக்குதா, இல்ல அது பசி ஏப்பமா புளிச்சி ஏப்பமாங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும், உணரணும். உணராம இருக்கிறதெல்லாம் கண்ட வெளியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உடனே உள்ள இருக்க உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தனது தூய்மை பணியை செய்ய ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ட உணவு கரெக்டா யாருக்கு கொடுக்கணுமோ அங்க போகும்.
கீழே இறப்பைக்கு போகணுமா, சிறுகுடல் போகணுமா, பெருகுடல் போகணுமா, அதுல இருக்க சத்துக்களை உறிஞ்சி கொண்டு கணையத்துக்கு கொடுக்கணுமா, கல்லீரல் கொடுக்கணும், மண்ணீரல் கொடுக்கணுமா, இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் நாம இதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்லை, அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், சரியான அளவோட பார்த்து சாப்பிடணும். அடுத்து என்ன சார், அளவோட உண்ணுன்னு சொல்றோம். அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. இந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு வாழணும்னா அளவான உணவை உண்ணணும் அப்படிங்க. அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. இந்த உயிர் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்னா அளவாக உண்க. அடுத்து என்ன சொல்றாரு, அளவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரிரையான் கண் நோய். அளவோடு குறைவாசம். அளவோடு இல்லை, அளவுங்கிறது என்னன்னா, நீ ஒரு ஒரு அளவுங்கிறது இப்ப 2 பிளேட் பிரியாணி அளவுதான், 1 பிளேட் பிரியாணி அளவுதான், 1/2 பிளேட் பிரியாணி அளவுதான். நீங்க எதை சாப்பிடணும் அப்படிங்கன்னா, கல்யாணக்காரோட ஆஹா இன்னைக்கு 1000 ரூபாய் மொய் செய்யறோம், ஏன் நம்ம 2 பிளேட் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா, அது ஒண்ணு உடம்ப அதனுடைய விளைவுகள் அதிகமா இருக்கும். அதனால அளவோட சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா, அப்படி சாப்பிடுற ஒருத்தர் இருக்கிறாரு. இல்ல கிடைச்சதெல்லாம் எது சாப்பிடும், சாதாரணமா ஒரு மானம் ஒரு புலி வேட்டையாடு, வேட்டையாடுதான் அது ஏதாவது மிச்சம் வச்சுட்டு போகுமா? அப்படி எவ்வளவு இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், தின்றும். இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாதுப்பா. இப்படி இருந்தீன்னா நோய் அதிகமாகும். அப்ப வாதம் பித்தம் கபம்ங்கிறது 3 தனி நிலையில் இருந்து கூடவோ குறையோ போயிடும். கூட குறைய போறதுனால உனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு நோய்கள் கூடும். அடுத்து பாத்தீங்கன்னா, தீயளவின்றி தெரியான், தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும். இங்க நோய்ங்கிறது ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்துக்க. ஒரு நோயா இருக்கும், பல நோயா இருக்கும், எல்லாத்துக்கும் நோய்ங்கிறது ஒருமை பன்மை ரெண்டுல. நீங்க என்ன சாப்பிடுறேங்கிறது தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன், என்னதான் சாப்பிடுறது தெரியாம. அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு செரிப்பதும் கூட உணவா என்ன செமிக்குன்னு கூட தெரியாது. அப்ப நீ அதிகமா சாப்பிடுகிற போது நோயின் அளவும் அதிகமாகும். இப்ப நோயை வா 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 நீ காசு கொடுத்து வாங்கி அதை வளர்க்கிற. நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பாக்குறத விட்டுட்டு நோயை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு விடயங்களையும் பசி அளவு தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பசி நோய்களும் அதிகமாக கூடும். தீயளவின்றி தெரியான், செரிப்பது என்னன்னு கூட உணராம தெரியாம நீ பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நோய்களும் அதிகமாக வரும். சரிப்பா, நல்ல உணவு இருக்கு, எனக்கு ஒத்துக்கணும், நான் மட்டன் பிரியாணி நல்லா ஒத்துக்கணும் சாப்பிடுவேன் அப்படின்னா, அப்ப எப்படி அது எப்படி நிறைய சாப்பிடலாமா? அளவோட தான் சாப்பிடணும். அற்றது அறிந்து கடைபிடித்து இது நமக்கு சேருமா, செட் ஆகுமா, செமிக்குமாங்க தெரியணும். மாறுபாடு இல்லாத உணவு, மாறுபாடு அல்ல, மாறு அல்ல, தூக்கத்து வர பசித்து. பசி எடுக்கணும், கப்ப கப்ப கப்பான்னு பசிக்குது. அப்ப நீ மாறுபாடு இல்லாத உணவை நல்லா செமிக்குமியா அந்த உணவு அப்படின்னு நினைச்சிருந்த உணவை கவனமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உயிர் நீண்ட நாட்களுக்கு கிடைக்கும். அது என்ன, இப்ப நமக்கு பொழுதுகளை நம்ம தமிழர்கள் 6 பொழுதுகளாச்சு. 2 பொழுதுகள், பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை. பெரும்பொழுதுனா கார்காலம், ஊதிர்காலம், ஊதிர்காலம் குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம்.
இந்த மாதிரி பெரும் பொழுதுகளை வந்து 6 வகைகளாக பிரிச்சுக்காங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். சரி, சிறு பொழுது என்ன? ஒரு நாள் பொழுது எவ்வாறுலாம் இருக்கு? வைகறை, ஏற்பாடு, காலை, நண்பகல், மாலை, ஏமம். வைகறை, ஏற்பாடு, காலை, நண்பகல், மாலை, ஏமம். அப்ப இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து என்ன செய்யணும்? வெயில் காலத்துல வந்து கொதிக்க கொதிக்க டீயை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதுவும் மத்தியானம் மதுரைக்காரங்க எல்லாம் வந்து மத்தியானம் 1 மணிக்கு டீயை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொதிக்க கொதிக்க. அப்ப அதனால எவ்வளவு எஃபெக்ட் நம்ம உடம்பு தாங்குமா? வெளியிலேயே அவ்வளவு வெப்பமா இருக்கு. உள்ளேயும் அதை ஏத்தணும்னா என்ன கிடைக்கும்? உடம்பு சீரழிகிறதுக்கு ஒரு நல்ல நாமளே ஒரு வழிகாட்டுறோம் இல்லையா? அப்ப இந்த பகுதியோடு மாறுகொள்ளாமையில் இருக்கணும். வாதம், பித்தம், சிலேட்டும் என்ற 3 பகுதிக்கும் பொருந்தாதவற்றை உண்ணாமல் இருத்தது நல்லது. அற்றது அறிந்து கடைப்பிடித்து ஆறல்ல தூய்க்க தூர பசித்து. எல்லாம் சரியா இருக்கியா அப்படின்னாலும் பசிச்ச உடனே சாப்பிடு அப்படிங்கிறது. அடுத்து அப்படியே கொண்டு வராரு. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர். உடலுக்கு துன்பம் வந்தாலும் அதை அனுபவிப்பது உயிர் தான். முதல்ல சொன்னேன், உயிருக்கு ஊறுபாடு இல்லை அப்படின்னு. மாறுபாடு இல்லாதத உண்டு மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர். அடுத்து நாமெல்லாம் வந்து படிக்கிற காலத்துல வந்து இப்ப வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் என்ன செஞ்சேன்னா, அடுத்து 10ஆம் வகுப்பு யார் அந்த மாணவர்களுக்கு தொடர்பு வச்சுக்கணும். அவன் பெரிய சீனியர், பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட பழக்கம் வச்சுக்கணும். அடுத்த வருடம் அந்த புத்தகங்களை விலைக்கு வாங்கி கேட்டா ஒரு அரை விலைக்கு கொடுப்பாங்க. ஒரு புத்தகம் வந்து 50 ரூபா இருக்குன்னா அதை அடுத்த அவன் பரீட்சை எழுதி முடிச்சோன்னா அவன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய் அண்ணே அந்த பரீட்சை முடிஞ்சிச்சுன்னா அந்த புத்தகத்தை எனக்கு நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களே, அந்த புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு 25 ரூபாய்க்கு நம்மளுடைய, ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கிராமப்புற வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த படிக்க வசதி இல்லாத குடும்பத்தில் வந்த காரணத்தினால அந்த 25 ரூபாய அம்மா அப்பாட்ட கேட்டு போய் வாங்கி அவன்கிட்ட கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிறோம். அவனை பரீட்சை முடிஞ்ச உடனே கேட்டு வாங்கி வச்சுக்கிருவோம். அப்ப அதன் பிறகு விட்டோம்னா வேற யாராவது வாங்கிட்டு போயிடுவான்ல. பரீட்சை பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகங்களை வாங்கி வச்சுக்கிருவோம். அப்ப இந்த புத்தகங்கள் வந்து இப்ப கல்வி ஆண்டுல வந்து அந்த ஒரு ஆட்சிக்கு வருகிற அந்த ஆட்சியாளர்கள் ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வச்சிருப்பாங்க. மாத்த மாட்டாங்க, புத்தகங்களை மாத்த மாட்டாங்க. ஆனா இந்த மருத்துவக் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுடைய புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் படிக்கிற புத்தகம் அடுத்த வருஷம் மாறி போயிடும், செல்லாது. ஏன்னா வருஷத்துக்கு பல நோய்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுல சேர்த்துக்கிட்டே இருக்க முடியாதனால புது புத்தகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாரு. ஆனா இன்னும் 2 லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த புத்தகம் மாறாது. அதுதான் நம்ம திருவள்ளுவர் தமிழுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றிங்கிறது ஐயன் திருவள்ளுவருடைய படைப்பு தான். இப்ப இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து மருத்துவர்களுக்கு, டாக்டர்ஸ்களுக்கு அட்வைஸ் பண்றார். யாரு? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க நம்ம தாத்தா மருத்துவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற. என்ன என்னப்பா டாக்டர் உள்ள போன உடனே 500 ரூபாய் ஃபீஸ் 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறத நிப்பாட்டிக்காத. நோய் என்னன்னு பாரு முதல்ல. அது வர்றதுக்கு என்ன காரணம்ங்கிறது முதல்ல ஆராய். அப்புறம் அது எப்படி எல்லாம் குணப்படுத்தலாங்கிறத பாரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்.
அந்த வாய்ப்பச் செயல்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? நோய் நாடி தெரியும். நோய் முதல் நாடி தெரியும். அது தணிக்கும் வாய் நாடி. வாய்ப்பச் செயல். இத செய்யற போது பிழை இல்லாமல் செய் அப்படிங்கிறார். அடிச்சு சொல்றாரு. சாதாரண விஷயம். ஏப்பா நீ பாட்டுக்கு இப்ப நிறைய மருத்துவங்கள்ல பாக்குறோம். நான் டியூட்டி டாக்டர் நான் செஞ்சுட்டு போயிட்டு அம்பாடு போயிட்டே இருக்காங்க ஒரு சில மருத்துவர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி நம்மளை ஒரு இறை தூதரா நினைச்சு இறைவனா நினைச்சுதான் நம்மளுடைய நோயாளிகள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறாங்க. இப்ப அது யாருன்னு முகம் பார்க்க கூடாது. இல்லாம இருந்து அது செஞ்சோம்னா பிழை இல்லாமல் செய்க. என்னப்பா அப்படின்னா பழைய முறைகள்ல இந்த வாய்ப்பச் செயல் தணிக்கும் வாய் அப்படின்னா மருந்து செய்தல், ரத்தத்தை வெளிப்படுத்துதல், பாதிக்கப்பட்ட பகுதியை அறுத்தல், சுடுதல், பற்றிடல், கண்ணுக்கு போடுதல், மூக்கில் ஊற்று, இந்த மாதிரி முறைகள் மருத்துவ முறைகள் இருந்திருக்கு. அதாவது பழைய முறைகள்ல இருந்திருக்கு. இன்னும் கூட நம்ம பல மருத்துவ முறைகள் இன்னும் இதே அளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமங்கள்லாம் இது நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர் என்ன செய்யணும் அடுத்ததா சொல்றார். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றாரு கருதி. உற்றான் அளவு வயசு என்னப்பா, நீ சின்ன பிள்ளையா, நடுத்தர வாலிபனா, முதியவனான்னு அவனுக்கு ஏற்றது மாதிரி மருத்துவம் கொடுக்கணும். இந்த பிணியின் அளவு, இந்த பிணி வந்து இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கா, நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கா, முதிர்ந்து போச்சா, முத்தி போச்சா, இப்படி 3 நிலைகள் எல்லாம் பார்க்கணும். பிணியினுடைய அளவு, காலம். இப்ப வந்திருக்கிறது வந்து பகல்ல வந்திருக்கானா, இது பகல் நடந்திருக்கா, இரவுல நடக்குதா, அதுக்கேற்றது மாதிரி குளிர்காலமா, முதலே சொன்னல பெரும்பொழுது சிறுபொழுது இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து மருத்துவம் பண்ணணும். இல்லாட்டி அது வேலை செய்யாது. இதுலயே வந்து நோய்கள்னு சொல்றாரு. தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்க முடியாத நோய் 2 வகையா இருந்திருக்கு. பெரும்பான்மை வந்து தீர்க்கக்கூடியதுதான். ஒரு சிலர் தான் வந்து தீர்க்க முடியாத நோய்கள் என்று. அடுத்ததாக மருந்து என்றால் என்ன, மருந்துனா என்னப்பா அப்படின்னு ஒரு ஒரு தீர்மானம் ஒரு விளக்கம் சொல்றார். குற்றவன் தீர்ப்பான், மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நான் குற்றவன். நோயாளி உற்றவன், தீர்ப்பான் மருத்துவன், மருந்து மருந்து உழைச்செல்வான் மருந்து தயாரி. இப்ப வந்து காய்ச்சல் அப்ப அந்த அனசின் வாங்கிட்டு அந்த கடையில போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றோம். இந்த காலங்கள்லாம் அப்படி கிடையாது. காய்ச்சலுக்குரிய மருந்த அப்ப அதை புடுங்கி அந்த பச்சிலையெல்லாம் புடுங்கி அரைச்சு இந்த அளவு இந்த உருண்டையா, சின்ன சின்ன உருண்டையா அல்லது பெரிய உருண்டையா, அந்த அளவுக்கு ஏற்றது மாதிரி, நோயாளிக்கு ஏற்றது மாதிரி, நோயின் தன்மைக்கு ஏற்றது மாதிரி, காலத்துக்கு ஏற்றது மாதிரி கொடுப்பாங்கல்ல. அப்ப மருந்து தயாரிப்பவரும் இருந்திருக்கிறார். இந்த 4 பேர் இருந்தா தாயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. உற்றவன் தீர்ப்பான், மருந்து உழைச்செல்வான் என்று அப்பா நாட்டு மருந்து என்று அருமையாக நமக்கு மருந்தையும் கூறுகிறார், விருந்தையும் கூறுகிறார் என்று இந்த வாய்ப்பு அளித்த நமது சரித்திரம் படைப்பும் நிகழ்ச்சி என்னுடைய வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. ஐயா பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு,
ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு ஐயா எளியோர் குரல் விஸ்வநாத தாசன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் விழித்திரு தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி மதுரை வள்ளியம்மை அவர்கள். நல்லாசிரியராக தமது பணியினை மேற்கொண்டவர். தமது வாழ்வியல் பயணத்தில் நிறைய சவால்களோடு சாதனைகளையும் புரிந்துள்ளார். அவரது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாளை நாம் பங்கேற்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தரத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் விருந்தும் மருந்தும் விருந்தோம்பலு என்கின்ற தமிழரின் பண்பாடு குறித்தும் மருந்து குறித்தும் திருவள்ளுவர் தமது அதிகாரங்களில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதை அன்பு ஐயா விஸ்வநாத தாசன் அவர்கள் சிறப்பான சிறப்புரையாக கொடுத்திருந்தார். மதுரை பகுதிகளில் எளிய மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர் அன்பு ஐயா விஸ்வநாத தாசன் அவர்கள். திருக்குறள் வளர்ச்சி பட்டறை வாயிலாக அதிகாரமாக திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எடுத்து செல்லக்கூடிய தன்னார்வலராக இருக்கின்றார். வாரந்தோறும் எளியோர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். மேலும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறனறி தேர்வு வாயிலாக அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை தங்களது படிப்பினை தொடர்வதற்கான மத்திய அரசின் உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வுகளுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வருபவர் அன்பு சகோதரர் அவர்கள். இன்னும் நிறைய சமூகம் சார்ந்த முன்னெடுப்புகளை எடுத்து வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் வெகு சிறப்பாக விருந்தோம்பல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்து அற்புதமாக பகிர்ந்து கொண்டார். 95 வகை சங்க இலக்கிய மலர்கள் இருந்தாலும் அனிச்ச மலரை திருவள்ளுவர் அந்த விருந்தோம்பலுக்கு உதாரணமாக நம் இல்லங்களுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும், இல்லை என்றால் அனிச்ச மலர்கள் போல் அவர்கள் முகம் வாடிவிடும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நாம் அறியாதவர்களை முக்கியமாக நமது வரவேற்பில் வெகு சிறப்பாக உபசரிக்க வேண்டும். தண்ணீர் உணவளித்து வரவேற்பது குறித்தும் தமது அம்மாச்சி இல்லத்தில் 9 குழந்தைகள் இருந்த இல்லத்தில் எப்போதும் உலை கொதித்து கொண்டே இருக்கும். அத்தகைய கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் மறைந்து இன்று அடுக்குமாட்டி குடியிருப்பில் அடுத்த வீட்டில் இருப்பவர் யாரென்றே தெரியாத அவல நிலையோடு வாழ்கின்ற சூழல் குறித்தும், அஞ்சல் ஊழியர் விவரம் கேட்டால் கூட நம்மால் சொல்ல இயலாத சூழலில் வாழக்கூடிய யதார்த்தத்தை பற்றியும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். வேளாண்மை என்கின்ற வார்த்தைக்கு உதவி என்ற பொருள் படுகின்றது. மனக்கசப்பு இன்றி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நான் எவ்வகையில் உதவ வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களிடம் உபசரிப்போடு பழக வேண்டும். 11 பேருக்கான அந்த குறிப்புகளை குறிப்பிட்டிருந்தார். பிள்ளை, பெற்றோர், உறவினர், துறந்தார், இறந்தார், தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கார், சுற்றத்தார் குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். சாகா மருந்து தமது கையில் கிடைத்தாலும் விருந்தினரை நாம் உபசரித்த பின்பே உண்ண வேண்டும் என்கின்றதையும் திருவள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அவ்வை பிராட்டி அதியமான்
அவர்கள் நெல்லிக்கனி கொடுத்த அந்த சகாவரம் மருந்தை பற்றி வெகு சிறப்பான உதாரணமாக குறிப்பிட்டிருந்தார். அகனமர்ந்து முகனமர்ந்து ஆம் அகம் முகம் மலர்ந்து நல் விருந்தளிக்க வேண்டும், அப்பொழுது நமது இல்லத்தில் இறைமை குடிகொள்ளும் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். கொடுத்து கொடுத்து இழப்போமே என்று வருந்தாமல் கொடுப்பவர்களுக்கு வறுமை என்றுமே வராது என்பதையும் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருந்ததை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். சாப்பிட்ட மீதத்தை விருந்தளிக்க கூடாது. அவர்கள் சாப்பிட்ட மீதத்தை நாம் உண்ணும் பொழுது நமது விளை நிலங்களும் விதை நிலங்களாக பரிமாற்றம் பெறும் என்பதை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். செல்விருந்து வருவிருந்து நல்விருந்து குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். வந்த உறவினர்களை நாம் நல்விருந்து கொடுத்து உபசரிக்கும் பொழுது மறுமையின் பலன்களாகிய விருந்துகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இன்னும் எவ்வாறு ஒவ்வொரு விருந்தினரையும் வெகு சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்பதை திருக்குறளின் வரிகள் வாயிலாக நமக்கு வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். சேர்த்து சேர்த்து வைத்து யாருக்கும் உதவாத இறுகிய மனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இறுதி காலத்தில் நம்மை பார்த்து பார்த்து கவனிக்க ஆள் இல்லாமல் அல்லாடுவோம் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மருந்து அதிகாரத்தில் வாதம் பித்தம் சிலேத்துமம் ஆகியவற்றை மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்பதை குறித்தும், அளவோடு உண்பதை குறித்தும், அளவோடு உண்பதிலும் ஒத்துக்கொள்ளக்கூடியவற்றை உண்பது குறித்தும், 112 வயது முதியவர் கீழ்த்திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி நடந்த அந்த சம்பவங்கள் குறித்தும் நிறைய நிறைய எவ்வாறு மருந்தையும் நமது வாழ்வியலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டதை சிறப்பான உதாரணங்கள் வாயிலாக இன்றைய சிறப்புரையில் அலங்கரித்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான சிறப்புரைக்கு ஐயா அவர்களுக்கு மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து
வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா விஸ்வநாத தாசன் அவங்க வாழ்க்கை முறையில் நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும், எப்படி விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா அற்புதமா தெளிவா சொன்னாங்க. ஆஹ் ஏதோ ஒரு சிலர் ஏதோ காரணத்தால் தள்ளி போவாங்களே தவிர செய்யக்கூடாது அப்படிங்கிறது சில பேருக்கு அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து. நான் எல்லாருமே பசித்திருக்கும் பொழுதுதான் அந்த உபசரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம பசி எடுக்கும் பொழுது எப்படிலாம் இருக்கு, பசித்தோருக்கு எப்படிலாம் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் அப்பதான் வரும். மேம்போக்கா இருக்கிறவங்க இதுவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் வராததுக்கு காரணமே அவங்க ஒரு காலத்துல பசித்திருந்திருந்தாங்கன்னா இது தெளிவா அவங்களுக்கு கிடைச்சு அடுத்தவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் ஐயா சொன்னாங்க 30 ஆண்டுகளுக்கு முன் 30 ஆண்டுகளுக்கு பின். ரொம்ப ஆழமான பதிவுங்க ஐயா. அப்ப எல்லாம் எங்க அப்பா காலத்துலாம் அப்படிதான். வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாத அனுப்பவே கூடாது. ஒரு வந்துட்டாங்க, ஒரு பிச்சை எடுக்கிறவங்களே வந்துட்டாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னாலும் அப்ப எல்லாம் கூழ் தான். அம்மா அந்த கூழ் செய்து வச்சிருமா, வந்தாங்கன்னா ஒரு கை எடுத்து போட்டு கரைச்சி அவங்க பசியார சாப்பிட செய் அப்படின்னுவாங்க. அப்பெல்லாம் அந்த கூழ் அவ்வளோ அமிர்தமா இருக்கும். நானும் குடிச்சிருக்கேன். அப்படி பெரியவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும், பசி ஆத்தணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுலயே வந்துரும். அந்த மாதிரி எங்க அப்பா சொல்லி கொடுத்து எனக்கு வந்தது நான் உண்மையா அனுபவிச்சதை சொல்றேங்க ஐயா. இப்ப எல்லாம் பார்த்தா விருந்தினர் வராங்கன்னாலே ஃபோன் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. வந்துட வந்துட போறீங்க அப்படிங்கன்னு சொல்ல மாதிரி சொல்லாம சொல்றாங்க. அதெல்லாம் உணரும் பொழுது மனசு ரொம்ப வலிக்கும். இப்ப என்னன்னா சில பேர் ஏழைங்களுக்கு, பசித்த ஏழைங்களுக்கு உணவளிக்கணும். அதுதான் விருந்தோம்பல். நம்ம செய்யுது ஐயா செய்றாங்க இல்லையா, வாரம் ஒரு நாள் பசித்தவருக்கு உணவளிக்கிறாங்களே, அந்த மாதிரி தேடி தேடி நம்ம உணவு கொடுக்கணும். அதுதான் உண்மையான அன்பளிப்பு. அதை நம்ம செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். உணவு இல்லைன்னாலும் போற பக்கம்லாம் இருக்கிற ஏழைங்களை பார்த்து அவங்களால முடிஞ்ச பண உதவி செய்யலாம். அவங்க ஒரு ஒரு இட்லி சாப்பிட, ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா வாங்கி கொடுக்கலாம். இப்ப எல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு கேட்டா, இல்லைங்க பணமாவே கொடுத்துருங்கன்னே சொல்றாங்க நேரடியாவே. அப்படியும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஒருவேளை வாங்கி கொடுத்து சாப்பிட்ருப்பாங்க. மேல நம்ம வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால அப்படின்னா பணமா கொடுத்துடலாம். இது மாதிரி செய்யறதுக்கு நிறைய இருக்கு. இப்படிதான் விருந்தோம்பல் எப்படிலாம் அந்த காலத்துல செய்திருக்காங்க, நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு ஐயா ரொம்ப அழகா தெளிவா பதிவிட்டீங்க ஐயா. விருந்து நம்ம அப்புறம் இந்த விருந்து உபசரணை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும். பசி எடுத்து சாப்பிட வேண்டும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்க வேணும், ஓய்வு கேட்டா கொஞ்சம் தூங்கிக்கணும். இது மூணையும் நம்ம முறையா செய்துட்டு வரும்பொழுது நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இதுதான் ஐயா ரொம்ப திருவள்ளுவர் பாணியில அவங்க எழுதுனதை இவங்க படிச்சு தெளிவா மக்களுக்கு புரியும்படி இந்த காலை வேளையில் காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம காலையில எழுந்த உடனே இந்த படிப்பு சரித்திரம் படிப்போம் தளத்துல நம்ம கத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், இந்த படிப்பை ஏற்றுக்கிறோம். இதுதான் உண்மையான பதிவு. நம்ம எல்லாருக்குமே சொல்லணும், குழந்தைங்களுக்கு சொல்லி உணர்த்தி வளர்க்கணும். நம்ம காலம் நடந்துகிட்டு இருந்தாலும் குழந்தைங்க வளர்ப்பு முறையில் நம்ம இதையெல்லாம் செலுத்தணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பணும், கொடுக்கணும். கொடுத்துட்டியா நல்ல பிள்ளைப்பா நீ செய்ய. என் பேர பிள்ளைங்களாம் அப்படி செய்வாங்க, சூப்பர் அப்படின்னுவேன். அந்த மாதிரி அதை கேட்டாலே அவங்களுக்கு சந்தோஷம், சரி செய்யணுங்கிற எண்ணம் வரும்.
அப்படிலாம் குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றிகள் ஐயா. உங்க பதிவை கேட்டு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. அதை வந்து அப்படியே ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அப்படியே அருமையா பகிர்ந்தாங்க. நன்றிகள் ஐயா உங்களுக்கும். நீங்கள் ஐயா அவங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னும் ஒரு சொல்லு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு வாரமே ஆயிட்டுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தணும் இல்லைங்களா? பாஸ்கரன் ஐயா அவங்களுக்கு மருமக வரணும் அப்படின்னு நம்ம வாழ்த்திட்டு வந்தது ஒரு வாரம் முன்னாடி தான் அவங்களுக்கு சேலத்தில் மருமக கிடைச்சிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. அதை நான் சொல்ல வரணும்னு நினைப்பேன், மறந்துட்டேங்க ஐயா. அதனால நம்ம எல்லாம் இறைவனுக்கு சேர்ந்து நன்றி சொல்லுவோம். இப்படி நம்ம சேர்ந்து வாழ்த்துனது ஒரு பலன் கிடைச்சிட்டுதுன்னா உடனே இறைவா நன்றி 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 சொல்லிக்கலாம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அலெக்ஸ் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அலெக்ஸ் ஐயா வணக்கம். கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. வள்ளுவனை அழகாக அழைத்து வந்து வள்ளுவனுடைய வாய்மொழிகளை அழகாக சொல்லி, அதாவது ஈகை, விருந்தோம்பல், மருந்து மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து நல்ல அழகான ஒரு திருக்குறள் கொடுத்தாங்க. அதுபோல விருந்தோம்பல் குறித்தான செய்திகள் எல்லாம் அழகாக தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்க்கிறோம், யாராவது இன்னொருவருக்கு உதவி செய்ய முன்வருகிறோமா என்றால் அது நாளுக்கு நாள் அதாவது சுருங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் நிறைய பேருக்கு உதவி செய்வோம், யார வழி நின்னாங்கன்னா செய்வோம். ஆனா இன்றைக்கு உதவி கேட்கிறவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. அம்மா உங்க நம்ம விஜயாம்மா சொன்ன மாதிரி, ஏன்னா காப்பி கேட்பாங்க, காப்பி கடையில போய் இல்ல காப்பி குடிச்சிங்கன்னு ஒரு 10 ரூபா கொடுத்தோம், இல்லை எனக்கு இந்த கடையில காப்பி நல்லா இருக்காது அப்படின்னு. அது மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வர்றாங்க, பேருந்துல எனக்கு மணிப்பர்சை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. சரிங்க, பேருந்துல மணிப்பாசை தொலைச்சிட்டீங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ஒரு முறை என்ன பண்ண, பேருந்துல மணிப்பாசை தொலைச்சிட்டேன், எனக்கு பேருந்து காசுல. சரிங்க வாங்க, இந்த பஸ்ல உங்களுக்கு தூரம் போறதுக்கு டிக்கெட் இல்லைங்க, டிக்கெட் வாங்கி தர வேண்டாம், அந்த காசை கொடுத்துருங்க. அந்த காசை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விருந்து ஓம்புறது என்ன ஆகுதுன்னா, சில சமயங்கள்ல அது தேவையில்லாத அவர்களுடைய உடலை கெடுக்கின்ற மருந்துகளை சாப்பிடுகின்ற வகையிலே அமைகிறது. இப்படி பார்க்கும்போது சில சமயங்கள்ல நம்ம மக்களும் அந்த மாதிரியான நிகழ்வுகளை விட்டு விலகினால் அந்த வள்ளுவனுடைய வாய்மொழிப்படி நாம் நடப்பதற்கும் அதை செய்வதற்கும் ஏதுவாக அமையும். ஏனென்றால் முன்னாடி எல்லாம் அதாவது இல்லாதவர்கள் கேட்பார்கள், அவர்கள் குடும்பத்தை பார்ப்பார்கள், அவருடைய குடும்பம் உற்றார் உறவினர்களை கவனிப்பார்கள். இன்றைக்கு யாசகம் கேட்கின்றேன் என்ற பெயரிலே யாசகத்தை கேட்டு அதனை தவறான வழியிலே செலவழிக்கிறார்கள். அது ஒரு வகையிலே மனப்பூர்வமான வருத்தங்கள் தான். ஆனாலும் எது எப்படி சென்றாலும் நாம் போகட்டும், புண்ணியம் எல்லாம் கண்ணனுக்கு என்ற வகையிலே நாம் யாசகம் கேட்கின்றவர்கள் அல்லது இல்லை என்று வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவன் வழியிலே அழகாக சொல்லி இன்றைய நிகழ்வை நெறிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா விஸ்வநாததாசன் ஐயா, உண்மையான ஒரு சிறப்புரை. விருந்தும் மருந்தும், ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா 3 நாள் கண்டினியூஸா ஒரு வீட்டுல இருந்தோம் அப்படின்னா 4ஆவது நாள் அந்த முகச்சுளிப்பு மரியாதை இருக்காது.
அதுக்காக தான். அதே மாதிரி மருந்தும் 3 நாள் தான். அதுக்கு மேல குணமாலைன்னா அது திரும்ப நோயாளியாவே தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு ஒரு பேச்சு மொழி இருக்கு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அலெக்ஸ் ஐயா சொன்ன மாதிரி விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு தமிழர் பண்பாடு. நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிக்கணும் நல்ல முகமலர்ச்சியோட. அதான் முகமணந்து அகமணந்துன்னு அந்த குரல்ல கூட அழகா சொல்லியிருப்பாரு. முகத்தை அப்படியே, அதாவது அந்த நேரத்துலதான் தெரியும் நம்ம அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், எவ்வளவு பிரியமா இருக்கும். அந்த உபசரிப்பு மூலமா தான் அதனுடைய வெளிப்பாடு தெரியும். அதை உணர்வாங்க அந்த விருந்தாளிகள். ஆஹ் நிறைய இதுல நான் பார்த்திருக்கேன். ஒரு பேருக்காக வாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு இதுக்காக கேட்கற நேரம்லாம் இருக்கு. அப்படிலாம் இல்லாம விருந்தோம்பல்னா என்ன அப்படின்ட்டு அழகா வள்ளுவர் ஐயா அவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இப்படி இப்படிலாம் உபசரிக்கணும், விருந்தளிக்கணும், விருந்தாளிகள் இப்படி கவனிக்கணும், வாசப்பிள்ளை நிக்கணுமா, என்ன யாரும் காணா, விருந்தாளியை யாருமே காணாம அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த இது இருக்கணும் அப்படின்ட்டு. அமுதமே கிடைச்சாலும் சாவா மருந்து கிடைச்சா கூட அதை நம்ம சாப்பிடாம வந்தவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிற வள்ளுவர் ஐயா அவ்வளவு சொல்லியிருக்காரு. அதே போல அதுல நடைமுறையில வாழ்ந்த ஒரு ஆளுமை பாரதியார். அவ்வளவு வறுமையிலும் அந்த வீட்டுல ஒரு கைப்பிடி அரிசி தான் இருக்கு கடைசி, அதுலதான் சோற ஆக்கணும். அந்த மாதிரி நேரத்துல வெளியே வந்து யாராவது உணவு பசிக்குது அப்படிங்கும்போது அந்த இதை எடுத்து கொடுக்குறாரு. அது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில வரலாறு சொல்லுது. அந்த மாதிரி நம்ம பட்டியா இருந்தாலும் நம்மளை நம்பி நம்மளை கேட்டவங்களுக்கு அந்த மாதிரி விருந்தோம்பலை பத்தி அழகா ஐயா சிறப்பா சொன்னாரு. அவர் ஐயா பிரிட்டோஸ் அவர் சொன்ன மாதிரி அன்னதானம் இந்த ரோட்ல சுயநினைவு இல்லாம உட்கார்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டு பொட்டலத்தை கொடுக்கறதெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த இதுல வீடியோல பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த புறாக்களுக்கும் உணவு கொடுப்பாரு. அவர் சுத்தி ஒரு 100, 200, 300 புறாக்கள் அப்படியே அந்த 2 புறாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில தான் நின்றுகிட்டு அந்த புறாக்கள்கிட்ட அந்த இறைய போடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவருடைய வயது வந்து நம்பர் தான், ஆனா அவருடைய சுறுசுறுப்பும் அவருடைய தோற்றமும் பார்த்தீங்கன்னா அதுல பாதிதான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்து மேல அவ்வளவு அக்கறை கொண்டவர். அதனாலதான் அந்த மருந்துங்கிற அதிகாரத்தை அழகா சொன்னார். எல்லாமே சாப்பாடு தான். நம்ம எப்படி சாப்பிடணும், சாப்பாட்டு முறை எப்படி இருக்கணும், அழகா சொன்னார். ஒரு வள்ளுவர் அந்த ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு. அத விலைக்கு அவர் சொல்லும்போது சிறப்பாங்க. நம்ம சாப்பிட்ட உணவு எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, 5 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, 10 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, எப்ப பசிக்கும் போது சாப்பிடணும், அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. பசிக்குதா சாப்பிடணும், பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். அதே மாதிரி திரும்ப அடுத்த சாப்பாடு நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும். ஏப்பம் வந்துருச்சா, உடல் சொல்லுது போதுண்டா, உன்னுடைய உணவு வந்து என் இறப்பைக்கு போதுமானதாக இருக்கு, இதுக்கு மேல சாப்பிடாத அப்படின்னு ஒரு சிம்டம் கொடுக்குது. ஏப்பம் வரும்போது அது எவ்வளவு பெரிய உணவா இருந்தாலும் அப்படி கையை கழுவிட்டு போயிட்டே இருக்கும். உடல் முன்னி அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். அந்த மாதிரி உணவு எப்படி உண்ணணும், அந்த மாதிரி உணவை கரெக்டா நீ உண்ணினாலும் நோயே வராது அப்படிங்கிற மாதிரி அந்த வள்ளுவர் மருந்து அதிகாரத்துல அவ்வளவு திருக்குறள் வாதம் பித்தம் கபம் அந்த 3 எதுவும் கூட இருக்க கூட குறைஞ்சாலோ கூடுனாலோ நமக்கு அது நோய் வரும். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே, ஏன்னா இரவுக்குள்ள நம்ம உடம்பு வந்து ரிப்பேரிங் ஒர்க் தான் நடக்கும். எல்லா உறுப்புகளும் அந்த ஓய்வு நேரத்துல தூங்குற நேரத்துல தான் எல்லா வேலையும் நடக்கும். அந்த ரிப்பேரிங் ஒர்க், ஒரு ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, கட 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 கட. அந்த மாதிரி தான் உடம்புலையும் ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு ராஜ உறுப்புகள் எல்லாமே
இயங்கிக்கிட்டே இருக்கோம், ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பகல்ல நம்ம செஞ்ச சேட்டைகள், தவறான பல உணவு பழக்கங்கள், அந்த மாதிரி எது எது கண்டது கிடையாது சாப்பிட்டு எல்லாம் இருக்கும்போது அந்த இரவு நேரத்துல எல்லா உறுப்புகளும் போராடுது. அது எப்படியாவது சரி பண்ணி ரத்தத்துல இருக்க சத்துக்களை, ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை, அந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சு இரவு நேரத்துல தூங்கி எந்திரிக்கிறோம். நமக்கே தெரியும், தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம உடம்பு கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். அதனால தூங்கி எந்திரிச்ச உடனே ஆஹ் அந்த குளியல் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தூங்கி எழுந்த உடனே 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ள குளிச்சிட்டோம்னா அந்த மூணும் வந்து சரி சரி சமநிலையில இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. ஆஹ் பெரும்பாலும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி மருந்து அதிகாரத்துல அவ்வளவு ஆஹ் திருவள்ளுவர் ஐயா வந்து அவ்வளவு சொல்லியிருக்காரு. அது விஸ்வநாத தாசன் ஐயா நல்லா குறிப்பிட்டு உதாரணங்களோட எப்படி ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு ஒரு ஆளை நம்ம லிமிட்டுக்கு சாப்பிட்டோம், நம்ம மீன் நிறைய வச்சிட்டோமேன்ட்டு நம்ம நிறைய வெளுத்து கட்டுறது. அது மிருகங்கள் தான் வந்து வேட்டையாடும் போது மிருகங்களை அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா சாப்பிட்டு 3 நாள் ப்ரோட்டீன் நல்லா ரெஸ்ட் எடுக்கும். அது மாதிரி நம்ம உணவை வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. நம்ம வயிறு நம்ம உடம்புக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சாப்பிடணும், எது போதும்னு தெரியும். ஆனா அந்த ருசி, ஆசை, அதுல வந்து நம்ம இதாகி அது நிறைய நம்ம எடுத்துக்கிறோம். அது உடலுக்கு நம்ம செய்யற தீங்கு. அழகா சொன்னாரு, உடல் வேறு உயிர் வேறு. உடல் நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும். அந்த உடலை பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தானே முடிவு எடுக்கிறோம் எல்லாத்துக்கும். எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எல்லாமே நமக்கு தெரியும். அது மாதிரி நிறைய விளக்கங்களோட விஸ்வநாதன் ஐயா வந்து அழகா சொன்னாரு. நன்றிங்க ஐயா, உங்களுடைய உரைக்கு நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விஸ்வநாததாசனை மதுரை வள்ளியம்மை அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். எங்கள் வாழ்வும் கேக்குதாமா? தெளிவா இருக்கம்மா, பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் வரிகளை தொட்டு வணங்கி இங்கு சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான காலை வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான நாள், அருமையான இசையுடன் தொடங்கி அற்புதமான ஒரு சொற்பொழிவாளர் இளைஞன் திருமிகு விஸ்வநாத் தாஸ் ஐயா அவர்கள் திருக்குறள் வளர்ச்சி பட்டறையை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு இருப்பவர்கள். எண்ணற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு திருக்குறளின் ஆழத்தை ஆழங்கால் படும்படி வாசிக்க வைத்து, சுவாசிக்க வைத்து, நேசிக்க வைத்த மாபெரும் மனிதர். அண்மையில் பெங்களூரில் நடந்த ஒரு உலக திருக்குறள் மாநாட்டிற்கு அதிக எண்ணிக்கையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அழைத்து சென்று அற்புதமான அன்பையும் அறிவையும் விதைத்த மாபெரும் மனிதர் அவர்கள். இன்று சிறப்பாக விருந்தும் மருந்தும் பற்றி அழகாக கூறினார்கள். விருந்தோம்பல் எப்படி இருந்தது என்பது பற்றியும் அறிஞர் பெருமக்கள் கூறினார்கள். ஐயா கூறும்போது செரித்த பின் உணவு உண்ண வேண்டும், ஏப்பம் வந்துவிட்டால் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும், நாம் காசு கொடுத்தோம் என்பதற்காக அதிகமான உணவை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் சாப்பிட்ட உணவு செரித்த பின் மீண்டும் நாம் உணவு உண்ண வேண்டும். அதுபோல் தண்ணீர் தாகம் எடுக்கும் போது நீர் பருக வேண்டும், பசிக்கும் போது உணவு உண்ண வேண்டும் என்று மிக அழகாக கூறினார்கள். மிக
அற்புதமாக எண்ணற்ற ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கும் ஒரு அன்பான பழக்கத்தை ஐயா வைத்திருக்கின்றார்கள். அறிவிற்காகவும் ஐயா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய குருவாகவும் திகழ்கிறார்கள். அவர்களால் இயன்ற உதவியை வாடிப்பட்டி, சோழவந்தான் என்ற கிராமங்கள் அனைத்துக்கும் அவருடைய சேவையானது கல்வியிலும் சரி, சமூகத்திலும் சரி அது சென்றடைந்து கொண்டு இருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக பணிவான வாழ்த்துக்கள். அதுபோல் அழகாக பின்னோட்டம் கொடுத்தார்கள். அற்புதமான பின்னோட்டம் என்பது இன்றைய சூழலில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மைதான். பெத்த தாயாக இருந்தாலும் சரி, பெத்த மகனாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் 1 மாதம் முன்பாகவே திட்டமிட்டு இதை கொடுக்க வேண்டும், அதை சாப்பிட வைக்க வேண்டும் என்று இருந்த காலம் சென்று இன்று ஓடி ஓடி சம்பாதிக்கும் ஒரு பணம் சேமிப்பதிலே வாழ்க்கையானது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா ரா பிச்சைக்காரர்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு தனியாகவே நாம் சாப்பிடுவது போல் ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து வைத்திருப்பார்கள். அவர்களும் வந்து ஒரு உறவுகள் போலதான் வந்து ஒரு லைட்டா தான் சத்தம் கொடுப்பாங்க. உடனே ஓடி போய் அம்மா சாப்பாடை கொடுப்பாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா அவருங்க செய்வாங்க. ஒரு 8 மணி இருக்கும், அந்த காலத்துல 8, 9 இருக்கும். அந்த ஒரு நல்ல பண்புகளை எனக்கு விதைத்த எங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லி, இன்றும் நம்ம வந்து வெளியே சென்றோம் அப்படின்னா யாராவது ஒரு 2 பேருக்கு ஒரு உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கிறது. என்னைய பொறுத்த வரைக்கும் காசு என்பது நான் யாருக்குமே கொடுப்பதில்லை. ஒன்று பிஸ்கட், இல்லாட்டி உணவு பொட்டலங்கள். நமது தலைவர் சேவியர் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், புறாக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று. காக்கை, குருவி அனைத்திற்கும் உணவு தானியங்கள் அளித்த மாபெரும் பாரதியார் அவர்கள் போல் நம்மால் இயன்ற அளவு உயிரினங்களுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைக்க வேண்டும். எங்கள் வீட்டில் 4 அணில்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு காலையிலேயே ஒரு கைப்பிடி கோதுமை தானியங்கள், ஏனென்றால் அது வடநாட்டு கோதுமை போல, ஏன்னா கோதுமை மட்டும்தான் சாப்பிடும், வேற அரிசி பருப்புலாம் சாப்பிடாது. அதனால அதுக்கு ஒரு கிண்ணம் நிறைய வச்சுட்டு தான் வாசலை திறந்து போடுவோம். அதனால எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்கிறோம் என்பதை நமது சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் அறிந்து கொண்டேன். அதுபோல் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புக என்ற ஒரு சிறந்த வார்த்தையை பின்பற்றக்கூடிய மாபெரும் சபையாக நமது சரித்திரம் படைப்போம் இருக்கின்றது என்பதை அறிந்து மகிழ்ந்து அற்புதமான வாய்ப்பை நல்கிய அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும், இதன் தலைவர் திருமிகு சேவியர் ஐயா அவர்களுக்கும், திருமிகு ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும், அழகாக அற்புதமாக பின்னூட்டம் அளித்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியமா நீங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நாளைய நிகழ்வில் உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை கேட்கறதுக்கும் நாங்க ரொம்ப ஆர்வமா காத்திருக்கோம்மா. நன்றி. விஸ்வநாததாசன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் ஐயன் திருவள்ளுவரின் மடமை மொழிகளால் வணங்குகிறேன். இன்றைய தினம் எனக்கு தெரிந்த அளவில, நான் புரிந்து கொண்ட அளவில, விருந்தும் மருந்தும் எவ்வாறு நமது வாழ்வியலை கலந்திருக்கிறது என்பதை எடுத்துரைத்தேன். இதற்கு பின்னூட்டமாக ஐயா சேவியர் ஐயா, அலெக்ஸ் ஐயா, ஜீவகுமாரி அம்மா, கற்பவள்ளி அம்மா, ஐயா ஆரோக்கிய பெற்றவர்கள், மதுரை வள்ளியம்மா அவர்கள் மிக அழகாக கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு பின்னூட்டம்ங்கிறது, நம்ம செஞ்சிருக்கிற இந்த செயல் வந்து சரிதானா, ஏற்புடையதானா என்பதை ஒரு அலசி பார்க்கிற ஒரு பின்னூட்டம் இல்லையா? அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நமது இந்த தளத்தினுடைய
நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஆரோக்கியப்பட்ட அவர்களுக்கும் அருள் சேவியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. வாசிப்பை நேசிப்போம் பகுதியில திருவள்ளுவரின் கருத்துக்களை விருந்தோம்பலாகட்டும், இல்ல நம்ம உண்கிற உணவு, இப்படி பல விஷயங்களையும் நம்மோடு அதிகாலையில் பகிர்ந்து கொண்டதற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சிறப்பாக பேசிய ஐயா விஸ்வநாததாசன் அவர்களுக்கு ஐயா அவர்களும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். சிறப்பாக பேசிய ஐயா விஸ்வநாததாசன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மதுரை வள்ளியம்மை அம்மா அவர்களின் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.